ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் அபிபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கேலிங் எப்படி நம்ம பண்ணலாம். ஸோ ஒருத்தரும் ஒரு முறையில் ஸ்கேலிங் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன முறையில் ஸ்கேலிங் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எலிமெண்ட்டை நம்ம வந்து ஸ்கேலிங் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் ஸ்கேலிங் பண்ணணும். எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இதை ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேலிங் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஸ்கேலிங் பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து நான் வந்து மவுஸோடைய கர்சரை யூஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ அதுவே நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது எனக்கு வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக எனக்கு வந்து ஸ்கேலிங் ஆகும். ஓகேவா? ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக ஆகும். அதே மாதிரி நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் ரைட்டே எனக்கு ப்ரொப்போர்ஷனேட் ஆகுது. அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நான் பாட்டமில் கொடுத்தேன்னா டாப் அண்ட் பாட்டம் எனக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக எனக்கு ஸ்கேலிங் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இந்த ரெக்டாங்கிளை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து டவுன் ஏரோவில் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. தெரியுதுங்களா? நான் வந்து அப் அண்ட் டவுன் ஏரோ நான் ப்ரெஸ் பண்ணி நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து பாருங்கள், நான் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். என்னால் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்கேலிங் ஆகுது. அதே மாதிரி நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்கேலிங் ஆகுது. பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் எனக்கு ஸ்கேலிங் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டவுன் ஏரோ கொடுக்குறேன். எனக்கு வந்து நட்ஜு மாதிரி ஆகும். அதாவது எனக்கு வந்து பர்டிகுலர் ஒரு சைஸில் மட்டும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு பர்டிகுலர் சைஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது வேல்யூ வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 398 இருக்குது. நான் ஏரோ வந்து டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு 36 வந்திருக்கு. அப்போனா எனக்கு வந்து 398 + 6, அப்போ 8ல் எனக்கு வந்து 8 நட்ஜில் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் அண்ட் ஏரோ கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதே மாதிரி 8 பிட்வீனில் எனக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலிங் மெத்தட். இப்படியும் நீங்கள் வந்து ஸ்கேலிங் பண்ணலாம். அதுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்கேலிங் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹைட் எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்கேலிங் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் வேணாம், எனக்கு வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக எனக்கு வேணாம் அப்படின்னா இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக வந்து இங்கேயும் வந்து கொடுக்கலாம். ஸோ ப்ரொப்போர்ஷனேட்டாக ஆகாது, எது மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அது மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஜு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போனீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல போனால் நட்ஜ் அமௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நட்ஜ் அமௌண்ட் இப்போ நம்ம வந்து 8 பார்த்தோம் இல்லையா? ஸோ 8 வந்து எனக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எனக்கு வந்து 8 பிட்வீனில் போச்சு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை மாற்றிக்கலாம். ஸோ இது இங்கே மட்டும் ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மூவிங்கில் கூட இது யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், 364 இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன், எனக்கு வந்து 4 பிட்வீனில் எனக்கு மூவ் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணால் எனக்கு 8 பிட்வீனில் எனக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நட்ஜு வந்து அஸ் வெல் அஸ் இங்கேயும் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுது. எங்கே நம்மளுடைய சைஸிங் பண்ணுறோம் இல்லையா, அங்கேயும் நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் ஸ்கேலிங் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து சில நேரத்தில் என்னால் வந்து கரெக்டாக ஈவனாக ஸ்கேலிங் பண்ண முடியல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரேம் போடுறேன், சரியா? ஸோ இந்த ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை எடுத்து வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஸ்கேலிங் பண்ணணும். ஸோ ஸ்கேலிங் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வந்து வெறும் வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் எனக்கு ஸ்கேல் ஆகுது. எனக்கு வந்து ஃப்ரேம் மட்டும் எனக்கு ஸ்கேல் ஆகக்கூடாது, எனக்கு உள்ளே இருக்கிறதும் ஸ்கேல் ஆகணும். எனக்கு என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிறதையும் ஸ்கேல் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணணும். ஸ்கேல் டூலுக்கு வந்து நான் வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டு. ஸோ இதுதான் வந்து மூவ் டூலுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரேமை வந்து ஃபுல்லாகவே ஸ்கேல் பண்ணுறேன். அஸ் வெல் அஸ் இதையும் என்னால் வந்து நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இதையும் என்னால் ஸ்கேலிங் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக என்னால் வந்து என்ன இருக்கோ அந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதையே அப்படியே என்னால் ஸ்கேலிங் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து சைஸிங் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் சைஸிங் மட்டும் கம்மி பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் சைஸிங் மட்டும் கம்மி பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் மட்டும் எனக்கு கம்மி ஆகுது. அதே மாதிரி நான் இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஸ்ட்ரெயின் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன், அப்பயும் எனக்கு வந்து வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் ஆகுது. ஆனால் எனக்கு ஃப்ரேம் ஆகக்கூடாது, ஃபுல் ஆப்ஜெக்ட்டும் எனக்கு வந்து ஸ்கேல் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேல் டூ யூஸ் பண்ணணும்.
இந்த ஸ்கேல் டூக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எதுலேருந்து உங்களுக்கு ஸ்கேலிங் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் கொடுக்குறேன், எனக்கு வந்து 2x ஸ்கேல் ஆகணும்னா எனக்கு 2x ஆகும். 2xனால் இப்போ வந்து 1xல 324 இருக்குது. அதேவே டபுள் ஆக்கணும்னா நீங்கள் வந்து 2x நீங்கள் கொடுத்தீங்கன்னா டபுள் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து கம்மி பண்ணணும்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே இந்த பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நான் இதுவுமே வெறும் கே டூல் யூஸ் பண்ணி நான் வந்து சைஸிங் கொடுக்குறேன். ஸோ சைஸிங் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி எனக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கேலிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நம்ம அங்கே இந்த மவுஸை வச்சு ஸ்கேல் பண்ணுறோமோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வித் ஹைட் பேஸ் பண்ணி ஸ்கேலிங் பண்ண முடியும். இது வந்து எங்கேருந்து உங்களுக்கு ஸ்கேலிங் ஆகணும், எனக்கு வந்து சென்டராக எனக்கு ஸ்கேலிங் ஆகணுமா, இல்லை எனக்கு வந்து டாப் லெஃப்ட்லேருந்து எனக்கு ஸ்கேலிங் ஆகணுமா. ஸோ நான் வந்து ஸ்கேலிங் பண்ணுறேன், எனக்கு டாப் லெஃப்ட்லேருந்து ஆகுது, எனக்கு வந்து சென்டராக ஸ்கேலிங் ஆகும். பாருங்கள், இப்போ பாருங்கள் சென்டராக ஸ்கேலிங் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ சென்டராக ஸ்கேலிங் ஆகுது பாருங்கள். ஓகேவா. ஸோ இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கேலிங் ஆகணும், ஸோ அந்த பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்கேலிங் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே நான் டபுளாக வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை டீல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். சரியா, இந்த டெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் வச்சிடுறேன். ஸோ இது வந்து சென்ட்ரலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு, இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு, இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு, இதெல்லாமே யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்கேலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரேமில் கன்ஸ்ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ சென்டரில் இருக்கிறனால இது சென்டரில் இருக்குது, டாப்பில் சென்டரில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து சென்டரில் கொடுத்துட்டு நான் இதையும் சென்டரில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணுறேன்னா பாட்டமில், ஸோ லெஃப்ட்டில் பாட்டம் கொடுத்துட்றேன். சரியா. ஸோ அதே மாதிரி இதையும் நான் என்ன பண்ணுறேன், சென்டரில் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ சென்டர் பாட்டமில் யூஸ் பண்ணிடுறேன். இது வந்து ரைட்டு பாட்டமில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸோ இந்த ஃப்ரேம் எங்கெங்கே போதோ அதுக்கேற்ற மாதிரி இது ப்ரொபோர்ஷனேட்டாக போகும். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைஸிங்கில் ரொம்ப சின்னதாக வேணும். ஸோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேல் டூல் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட்டாக வச்சிடுறேன். வச்சுட்டு நான் இப்போ ஸ்கேலிங் பண்ணுறேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு எங்கெங்கே இருக்கோ அதே சைஸில் அங்கங்கே இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குமே தவிர வேறு எங்கேயும் உங்களுக்கு அது போகாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் டூலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேல் டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொபோர்ஷனேட்டாக சைஸிங் பண்ணணும். அது எந்த சைஸில் இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம சைஸிங் கரெக்டாக பண்ணோம்னா நம்ம ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.